ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ கூட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு சுட சுட சாதம் குழச்சி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூடவே சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கலாங்க. வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணி ஒரு கப் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போல நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு, அது கூடவே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டால் போதுங்க, சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கூடவே 4 பல் தேங்காய் துருவி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான வாழைப்பூ கூட்டு ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.